சிஎம் சார், சூப்பர் சிஎம் சார், இப்படியே மக்களை ஏமாத்திக்கிட்டே இருங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் நான் வந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருஷத்துக்கு வெறும் 3 சிலிண்டர் தான். அதுவும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 சிலிண்டர் ஃப்ரீயா. எல்லாருக்கும் 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில விட்டுட்டு இன்னைக்கு 3 தான் கொடுப்பேன், அந்த 3ம் எல்லாருக்கும் கிடையாது, பர்டிகுலரா இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்றது எப்பேற்பட்ட ஏமாத்து வேலை சிஎம் சார். இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ எம்கே ஸ்டாலின் சார் கொண்டு வந்த திட்டத்தை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணியிருக்காரு. டீலக்ஸ் பஸ்ஸுக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இத அவங்களே பண்ணிருப்பாங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ பஸ் எங்க போச்சு, என்ன ஆச்சு? ஏற்கனவே விவசாய கடனை நான் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அதையும் ஒழுங்கா பண்ணல. இப்போ 6 சிலிண்டர்ல 3 ஆச்சு, அதுலயும் ஒரு செக்கு. ஃப்ரீ பஸ் அதுவும் இல்ல, இதுலயும் ஒரு செக்கு. இன்னும் என்னெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்த போறீங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இதை பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.